தினமும் திருப்புகழ் பாடல் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. திருப்புகழில் 9வது பாடலை தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றிப் பயின்று கடையில் வந்து தித்திக் குழந்தை வடிவாகி கழுவியங்கெடுத்துச் சுரந்த முளையருந்து விக்கிக் கிடந்த கதறியங்கை கொட்டித் தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டிச் சதங்கை இடுகுதம்பை பொற்சுட்டி தண்டை அவையணிந்து முற்றிக் கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுழன்று சுற்றித் திரிந்த தமைமுன் கிருபைச்சித்தம் என்று பெறுவோனே. ரவீந்திரன் வெற்றிக்கு இறங்கி அரசனென்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் கிணக்கர்த்தனென்றும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்திரச் சிறந்த அனுமனென்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரியதன் படைக்கர்த்தரென்றும் அசுரர் கிளைக்கட்டை வென்ற அரிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோனே. அயனயம்புடைத்துச் சினந்து உலகமும் படைத்துப் பரிந்து அருள்பரங்கி ரிக்குச் சிறந்த பெருமாளே. அயனயம்புடைத்துச் சினந்து உலகமும் படைத்துப் பரிந்து அருள்பரங்கி ரிக்குச் சிறந்த பெருமாளே. இந்த பாடலில் விளக்கம் என்ன சொல்ல வராங்கன்னா, கருவில் நம்ம 10 மாதம் கிடந்து கருமுட்டையில் பக்குவம் அடைஞ்ச பின்னாடி கடைசியில் பூமியில் வந்து பிறந்து குழந்தைய பார்த்தினாக்கா அங்கு கழுவி எடுத்து சுரக்கும் முளைப்பாலை ஊட்டி தரையிலே கிடந்து அழுது உள்ளங்கையை கொட்டியும் தவழ்ந்தும் நடை பழகின பின்னாடி அரைநான் கட்டியும் காலில் கொலுசும் காதில் வந்து கம்மலும் பொன் கொலுசும் தண்டையும் இதெல்லாம் அவங்க வயதுக்கு வந்த பின்னாடி போட்டு அருமையான பெண்கள் வந்து நட்பை பூண்டி நோய்வாய்ப்பட்டு இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து உனதருள் கடாட்சத்தை எப்போ கடவுளோட நம்ம கடாட்சத்தை எப்போ பெறுவேனோ அப்படின்னு சொல்லி சூரியன் இந்திரன் வெற்றி வானர அரசர்களாகவும் அந்த ஒப்பில்லாத திருமால் வயிற்றில் பிறந்த பிரம்மன் கர்ண் இணை தலைவனாகவும் ஒரு ஜாம்பவான் மாதிரியும் நெடிய நீலன் அக்கினியின் கூறாகவும் ருத்ர அம்சம் அனுமன் ஒப்பில்லாத தேவர்கள் யாவரும் இன்னின்ன வகையிலே வந்து இப்பூமியில் சேர்ந்திட இவர்களே தன் அரிய படைக்குத் தலைவர் என தேர்ந்து அசுரர்களின் சுற்றமென்றும் கூட்டத்தை வென்றி கொண்ட ஹரிமுகுந்தனாம் ஸ்ரீராமன் புகழும் குணம் வாய்ந்த மருமகனே. பிரம்மனையே தண்டனை கொடுத்து கோபிச்சுக்கிட்ட பிரம்மனை வந்து சிறையிட்டதுக்கு அப்புறம் அன்புடன் அருள்பாலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் வீட்டிற்கும் முருகப்பெருமானே அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ டெய்லியும் இந்த மாதிரி ஒரு பாட்டோட விளக்கத்தையும் பாடலையும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த முருக பக்தனுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.